வணக்கம்ப்பா. பித்தப்பையில் கல் ரொம்ப சிரமப்பட்டு அது அதிகமாகிடுச்சு, பெருசாகிடுச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணியே எடுத்துடுறாங்க. அப்படி ஒரு உறுப்பை எடுக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கிறக்கூடாதுப்பா. நம்ம கடவுள் நம்மளுக்கு தேவையான எல்லா உறுப்புகளையும் உடம்புல படைச்சி விட்றாரு. அதை நம்ம போய் எடுத்துட்டோம்னா அதில் ஏதாவது பித்தப்பையிலேருந்து தான் நம்மளுக்கு செரிமானமாகறதுக்கான செரிமான நீர் சுரக்குது. அது இல்லைன்னா நம்மளுக்கு செரிமான பிரச்சனை வரும், பல பிரச்சனை வரும். அதனால் பித்தப்பையில் கல் ஏற்படக்கூடாதுன்னா நீங்கள் முக்கியமாக இரவு நேரத்தில் ஒரு 10 மணிக்கு மேலே கூட நான் அது இதுன்னு சாப்பிட்றாங்க. சாப்பாட்டை 8 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும். நல்ல கறி மீனுன்னு சொல்லி 10 மணிக்கெல்லாம் ஏதோ விருந்துன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அப்படியெல்லாம் சாப்பிடவே கூடாது. அப்புறம் இந்த மசாலா பொடிகள் கண்ட எண்ணெயெல்லாம் விற்கிறாங்க, மசாலா பொடி விற்கிறாங்க. அதெல்லாம் நல்லது கிடையாது, பூரா உடம்பை கெடுக்கிறது தான். மசாலா பொடியில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னத்தனத்தவோ சேர்க்குறாங்க. அதெல்லாம் நம்ம வெளியே வாங்கி மசாலா பொடி சேர்க்குறத காட்டிலும் அந்த காலத்தில் வீட்டிலலாம் அரைச்சி அப்போதைக்கப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டிலே கூட மிளகா பொடி போட்டு வச்சுக்கிட்டு நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். அதை விட்டு வெளியே மிளகா பொடி வாங்குறது அதுவும் தப்பான வியாபாரம். அப்புறம் இந்த ஹைப்ரிட்லேயே காய்கறிகள் எதிர்த்தாலும் பெருசாக வரும். வாழைப்பூவை பார்த்தா தண்டி வருது, பீக்கங்காயை பார்த்தா தண்டி வருது, பாவக்காய் தண்டி. அப்போல்லாம் நாட்டுக்காய்னா சின்னதாக தான் இருக்கும், பாவக்காய்னா இவ்வளவு இருக்கும். அதை போட்டு இப்போ ஹைப்ரிட்னு சொல்லி பெருசாக விளைய வைக்கிறாங்க. அதெல்லாம் உடம்புக்கு தான். இந்த பிராய்லர் கோழி அது ஒரு கோழி பொதுவாக வளர்றதுனா 3 மாதம் 4 மாதம் கூட ஆகும். ஒரு குஞ்சு கோழி வளர்றதுனா அவ்வளோ நாள் ஆகும். இப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ளே கோழி பெருசாக வந்துடுது. அதை ஊசி போட்டு தான் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி மாட்டுப்பால், நாட்டு மாட்டுப்பால் இல்லாமல் ஜெர்சி மாடுன்னு சொல்லி ஊசியை போட்டு நிறையா பால் கறக்கட்டும்னு செய்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி பால், இந்த கோழி முட்டை பூராவே நல்லது. இப்போ கோழின்னா நாட்டுக்கோழியை சொல்லலை, நான் பிராய்லர் கோழியை சொல்கிறேன். அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். எதை தவிர்க்கணுமோ தவிர்த்து நீங்கள் நல்ல உணவுகளை சாப்பிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு இந்த பித்தப்பை கல்லுங்கிற பிரச்சனை வராது.